ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விராட் கோலி ஓப்பனிங் ஸ்லாட்டிலிருந்து நீக்கம், ரிஷப் பண்ட் களமிறங்க அதிக வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கும் விராட் கோலி மிக மோசமாக விளையாடி வருவதால் அவர் மீண்டும் நம்பர் 3 ஸ்லாட்டில் களமிறங்கலாம் என கேப்டன் ரோஹித் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இப்போது நடக்கும் T20 உலகக்கோப்பையில் விராட் கோலி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலும் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் ஓப்பனிங் இறங்கினார். இந்த 3 போட்டிகளிலும் முறையே 1, 4, 0 என மிக மோசமாக விளையாடி அவுட் ஆனார். இந்திய அணி இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் அவருடைய மோசமான ஃபார்ம் கவலை அளிக்கிறது. அடுத்ததாக சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி ஆட இருப்பதால் அதில் அவரை நம்பர் 3 ஸ்லாட்டில் விளையாட வைக்க வேண்டுமென இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏனென்றால் விராட் கோலி இந்திய அணிக்காக 3வது இடத்தில் களமிறங்கிதான் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். ஒருவேளை விராட் கோலி 3வது இடத்தில் இந்திய அணியில் மீண்டும் களமிறங்கினால் ரோஹித் சர்மாவுடன் ஓப்பனிங் இறங்குவது யார் என்ற கேள்வி எழலாம். பிளேயிங் 11ஐ மாற்றவில்லை என்றால் ரோஹித்துடன் ரிஷப் பண்ட் தான் ஓப்பனிங் இறங்க அதிக வாய்ப்பிருக்கிறது. அவர் பலமுறை ஓப்பனிங் விளையாடி அனுபவம் இருக்கிறது. IPL போட்டிகளிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக ஓப்பனிங் இறங்கி சிறப்பாக ஆடியிருக்கிறார் ரிஷப் பண்ட். அப்போது ஃபினிஷர் ரோல் இயல்பாக சிவம் துபேவுக்கு செல்லும். IPL போட்டியில் நல்ல ஃபார்மில் இருந்ததால் தான் அவருக்கு T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் கிடைத்தது. ஆனால் விராட் கோலியை போன்று அவரும் கடந்த 3 T20 உலகக்கோப்பை போட்டிகளிலும் சிறப்பாக ஆடவில்லை. அதனால் அவரை பிளேயிங் 11லிருந்து நீக்கிவிட்டு யாஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது சஞ்சு சாம்சனை ஓப்பனிங் களமிறக்க வேண்டும் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதனால் T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணியின் பிளேயிங் 11இல் மாற்றம் இருக்கவும் அதிக வாய்ப்புள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி லீக் சுற்றில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இப்போது குரூப் 8 சுற்றுக்கு முன்னேறிவிட்டது. அதில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அணிகளுடன் மோத இருக்கிறது. ஒவ்வொரு குரூப்பிலும் தலா 4 அணிகள் இருக்கும். ஒவ்வொரு அணியுடன் தலா ஒரு முறை மற்ற அணிகள் மோத வேண்டும். முடிவில் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறும். இந்த சுற்றில் போட்டி கடினமாக இருக்கும் என்பதால் இந்திய அணி விரைவில் பிளேயிங் 11இல் அல்லது பேட்ஸ்மேன்களில் ஆர்டரில் மாற்றம் செய்து சிறப்பான ஆட்டத்தை ஆட வேண்டும் எனவும் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர்.